ஓம் நம சிவாய. வணக்கம். நான் ஜோதிடர் மகேஜி பேசுகிறேன். துலாம் ராசி 2024 குரு பயிற்சி பலன்கள். வர 1/5/2024 அன்னைக்கு குரு பகவான் மேச ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு பயிற்சி ஆகிறார். ரிஷப ராசிக்கு பயிற்சி ஆகக்கூடிய குரு பகவான் 15/5/2025 வரையும் ஒரு வருஷம் ரிஷப ராசியிலிருந்து தான் துலாம் ராசிக்கு பலன்களை தரப்போகிறாரு. துலாம் ராசியை பொறுத்த வரையும் குரு பகவான் ரிஷப ராசியில் சஞ்சரிக்கிறது ராசிக்கு 8ஆம் இடத்துல இருக்கார். பொதுவாக குரு பகவான் 8ஆம் இடத்துல மறைஞ்சிட்டார்னு சொல்லுவாங்க. ஆனால் குரு பகவானை பொறுத்த வரையும் 6ஆம் இடத்துலையும் 8ஆம் இடத்துலையும் மறையும் போது தான் மிக சிறந்த நல்ல பலன்களை தந்துகிட்ருக்காரு. எப்படிங்கிறத இந்த பதிவில் நான் சொல்கிறேன். பொதுவாக இப்போ 6ஆம் இடத்துலையும் 8ஆம் இடத்துலையும் குரு இருந்தாருன்னா ராசிக்கு 2ஆம் இடத்தை பார்த்துருவார். ராசிக்கு 2ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்குறது தான் மிக சிறந்த யோகம். ஏன்னா ஒரு ஜாதகருக்கு தேவையானது குடும்பம், தனம், நல்ல வாக்கு. இதை குரு பகவான் 8ஆம் இடத்துல இப்போ உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்துல மறைஞ்சிருக்கும்போது அவருடைய 7வது பார்வை உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துக்கு வருது. இதை வச்சு பார்க்கும்போது குரு பகவான் 8ல் இருக்கார், மறைஞ்சிட்டார் அப்படிங்கிறத நினச்சி நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை. பொதுவாக துலாம் ராசிக்கு பாருங்கள், 8ஆம் இடத்துல குரு பகவான் எப்படி இருக்கும்? பலங்கள் நல்லா இருக்காது, கஷ்டம்தான் அப்படிம்பாங்க. ஆனால் இதை வித்தியாசமான கோணத்தில் அவருடைய பார்வை பலன்தான் பார்க்கணும். நான் ஜாதகத்தை பார்த்தனாவே குரு 6ல், அதாவது திருமண விஷயங்களில் பொதுவாக என்கிட்ட ஜாதகம் பார்க்க வரும்போது நான் குரு பகவானை தான் பார்ப்பேன். குரு பகவான் 6ஆம் இடத்துலையோ 8ஆம் இடத்துலையோ இருந்தார்னா அந்த ஜாதகருக்கு டைவர்ஸே ஆகாது. நீங்கள் எந்த ஜாதகத்தை வேணாலும் எடுத்து பாருங்கள், 6ஆம் இடத்துலையோ 8ஆம் இடத்துலையோ குரு பகவான் தனித்து, அதாவது சந்திரனோட மட்டும் அந்த இடத்துல சேரக்கூடாது. சந்திரனோட சேராமல் குரு பகவான் 6ஆம் இடத்துலையோ 8ஆம் இடத்துலையோ இருந்தார்னா நிச்சயமாக அவங்களுக்கு திருமண வாழ்க்கை சிறப்பாக இருக்கும், குடும்ப வாழ்க்கை சிறப்பாக இருக்கும், குழந்தைங்கள் இருக்கும். இதெல்லாம் நீங்கள் 100% ஜாதகத்தில் செக் பண்ணி பார்த்தா கரெக்டாக தெரியும். இதுபோல் இந்த துலாம் ராசிக்கு இப்போ 8ஆம் இடத்துக்கு குரு பகவான் வந்துட்டார். அவ்வளோதான். அடுத்து பாருங்கள், திருமணம் ஆகாதவங்களுக்கு, துலாம் ராசியில் உள்ளவங்களுக்கு திருமண யோகம் வந்துடும். ஏன்னா குடும்பம் அமைச்சு கொடுப்பார்ல, அதே போல் குடும்பத்தில் சுப காரியங்கள் நடக்கும். அது மட்டுமா, குடும்பத்தில் நடக்க வேண்டிய தடைப்பட்ட காரியங்கள் எல்லாம் நடந்து ஒரு மகிழ்ச்சியான குடும்பத்தை ஒரு வருஷத்துக்கு குரு பகவான் கொடுத்துக்கிட்டே இருப்பார். தன வருமானம், பணம் எந்த வழியாலாவது வந்துக்கிட்டே இருக்கும். அதனால தொழில் சிறக்கும், வருமானம் உயரும், வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கும். நல்ல ஒரு அமைப்பாக இந்த 8ஆம் இடத்து குரு பகவான் பலன்களை கொடுக்க போகிறாரு. குரு பகவான் 8ஆம் இடத்துல இருக்கும்போது உங்கள் மனசில் ஒரு சந்தோஷம் இருந்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா குடும்பத்தில் சுப காரியம் நடக்குது, பண வருவாய் தனியாக நல்லா வந்துக்கிட்டு இருக்கு. அதே போல் வர வேண்டிய பணம், நீங்கள் கொடுக்க வேண்டிய பணத்தையும் கரெக்டாக கொடுத்துருவீங்க. ஏன்னா உங்கள் வாக்குஸ்தானம் இங்கே பலமாயிருது. நீங்கள் சொன்ன வாக்கை காப்பாற்றிடுவீங்க. உங்களுக்கு எல்லாமே நல்லதாக நடக்கும். 2ஆம் இடத்துல எவ்வளோ விஷயங்கள் இருக்குது. ஆராய்ஞ்சு பார்த்தோம்னா 2ஆம் இடத்துக்கு குரு பகவானுடைய பார்வை கிடைக்கிறது மிகப்பெரிய யோகத்தை உண்டாக்கிறோம். ஏன்னா எல்லாமே 2ஆம் இடத்துலையே இருக்குது. 2ஆம் இடத்தை வச்சு தான் நீங்கள் மற்ற விஷயங்களை கவனிக்க முடியும். பணம் இருந்தால் தானே எதையுமே செய்ய முடியும். எல்லா காரியமும் நடக்கணும்னா பணம் இருக்கணும். அந்த பணம் வர்றதுக்கான வழி இருக்கணும். இப்போ குரு பகவான் 8ஆம் இடத்துல இருக்கார், பணத்தை கொடுக்கக்கூடியவர் தான் 8ல் இருக்கார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அது இன்னும் ஆராய்ஞ்சு பார்க்கணும். குரு பகவான் 8ஆம் இடம் மறைந்து இருந்தாலும் அந்த 8ஆம் இடம் காலபுருஷனுக்கு 2ஆம் இடம், அதுவும் தனஸ்தானம் தான். அந்த தனஸ்தானத்தில் நின்றுக்கிட்டு குரு பகவான் மிகப்பெரிய அளவுக்கு பெரிய அளவில் பண வரவை உண்டாக்குவார். ஏன்னா குரு பகவான் இருக்கிற இடமும் அப்படி, பார்க்குற இடமும் அப்படி.
இது வந்து துலாம் ராசிக்கு ஒரு சிறப்பு பலன்னு சொல்லலாம். மிகப்பெரிய ஒரு யோகத்தை உண்டாக்கும். அதேபோல் இந்த 2ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்குற நிலையில் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வீடு, இடம், நிலம் சம்மந்தப்பட்ட வகையில் வந்து ஏதாவது வாங்கணும், விற்கணும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சுலபமாக நடக்கும். ஏன்னா உங்கள் வாக்குஸ்தானத்தை குரு பகவான் பார்க்குறதுனால நீங்கள் எதை பேசினாலும் அது சக்ஸஸ் ஆகிரும், வெற்றியை கொடுக்கும். ஏன்னா நம்ம பேச்சு தான் வந்து எல்லாத்தையும் நிர்ணயிக்குது. நம்ம பேசுகிற பேச்சு வந்து சக்ஸஸ் ஆகிடுச்சுன்னா எல்லாமே சக்ஸஸ் தான். அதனால் குரு பகவான் உங்கள் வாக்குஸ்தானத்தை பார்க்கும்போது நீங்கள் நினச்சதை பேசும்போது அந்த பேச்சு உங்களுக்கு வெற்றியை கொடுத்துரும். அது மட்டுமா, குடும்பத்தில் சகோதரர்களோட, மனைவியோட, அதே சமயத்தில் பெண்களாக இருந்த கணவரோட, உறவினர்களோட ஒரு நல்ல சுமூகமான நிலை உண்டாகும். இதே போல் சண்டை சச்சரவாக இருந்தவங்கெல்லாம் இப்போ கொஞ்சம் கூடி வந்து நல்லா பேசுவாங்க. இது வாக்குஸ்தானமாக இருக்கிறதுனால உங்களுக்கு வர்ற பேச்சுக்கள், அதே போல் தொடர்புகள் எல்லாமே நல்லதாக தான் நடக்கும். இதுக்கடுத்து குரு பகவானோட பார்வை எப்படி வரும்னா, உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்தை பார்க்குறாரு. இந்த 12ஆம் இடம் அப்படிங்கிறது அயன சயன பயணத்தை சொல்லக்கூடியது, சுகஸ்தானம். இப்போ இந்த இடத்த பார்க்கும்போது உங்களுக்கு நீண்ட தூர பயணம் உண்டாகும். கோவிலுக்கு போகிறது, தீர்த்த யாத்திரை போகிறது, வெளிநாடு சம்மந்தமான விஷயங்களில் வெற்றி, வெளிநாட்டு வேலைவாய்ப்பு கிடைக்கிறது, இதெல்லாம் 12ஆம் இடத்த குரு பகவான் பார்க்கும்போது கண்டிப்பாக நடக்கும். பொதுவாக துலாம் ராசிக்காரங்க இடமாற்றத்தை இந்த தடவை அவங்க வந்து இடமாற்றத்துக்கான வாய்ப்புகள் அதிகம் உருவாகும். ஏன்னா 12ஆம் இடத்த குரு பகவான் பார்க்கையில் நீண்ட தூர பயணம் கண்டிப்பாக இருக்கும். வேலை விஷயமாகவோ அல்லது சொந்த விஷயங்களாகவோ வெளிநாடு போகிறது, வெளி மாநிலம் போகிறது, நீண்ட தூர பயணம் போகிறது, இப்படி இருக்கும். சிலர் சுற்றுலா போகிறது கூட நடக்கும். அதே போல் நல்ல தூக்கம் இருக்கும். உடல்நிலையில் நல்ல ஒரு சந்தோஷமான ஒரு நிலையை கொடுக்கும். இதுக்கு அடுத்து குரு பகவான் பார்க்குற இடம் பார்த்திங்கன்னா 4ஆம் இடம். இந்த 4ஆம் இடம் அப்படிங்கிறதுலே மனசையே பார்த்துடுறாரு. ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா குரு வந்து 4ஆம் இடத்தை பார்க்குறது நல்ல ஒரு மனசு சந்தோஷத்தை கொடுக்கும். வீடு, இடம், நிலம், அது மட்டுமா வாகனம், காரு இதெல்லாம் வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் வரும். சில பேர் வீட்டில் புதுசாக ஏதாவது எக்ஸ்டெண்ட் பண்ணி கட்டுறது, சில பேர் இடம் வாங்கி போடுறது, அதே போல் நிலம், வீடு சம்மந்தமாக ஒரு பணம் வந்து கிடைக்கிறது, இதெல்லாம் வந்து இந்த 4ஆம் இடத்தை குரு பார்க்கும்போது நடக்கும். அதே போல் கல்வி ஸ்தானம், கல்வி நல்ல ஒரு வரும். தாய் வழி உறவுகளால் நல்ல ஒரு பலன்கள் கிடைக்கும். இதுக்கடுத்து குரு பகவான் வந்து அவர் 8ஆம் இடத்துல இருக்கார் அப்படிங்கிறத வச்சு நீங்கள் மற்ற அவருடைய பார்வை பலனை வந்து நீங்கள் குறைச்சி நினைக்கக்கூடாது. ஏன்னா குரு பகவான் வந்து மறைஞ்சு நின்று நிறைய நல்ல விஷயங்களை செஞ்சிருவார். எப்போவுமே நான் ஆரம்பத்திலே சொல்லியிருக்கேன், குரு பகவான் வந்து 6, 8 இருந்தாருன்னா திருமண வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். குடும்ப வாழ்க்கை நல்லாயிருக்கும், குழந்தைங்க இருப்பாங்க. நீங்கள் எத்தனை ஜாதகம் செக் பண்ணி பார்த்தாலும் தெரியும். பொருத்தம் பார்க்கும்போது என்னென்னமோ பார்க்குறாங்க, ஆனால் குருவை செக் பண்ணோம். குரு 6, 8 இருக்காரா அப்படின்னு. ஆனால் குரு 6ஆம் இடத்துல 8ஆம் இடத்துல இருக்கும்போது கூட சந்திரன் சேர்ந்திருந்தார்னா அது பிரச்சனையை கொடுக்குது, திருமணத்தில் தடையை கொடுக்கும். ஆனால் குரு பகவான் உங்கள் ராசிக்கு இப்போ 8ஆம் இடத்துல இருந்து குரு பகவான் தன்னுடைய பார்வையை வந்து உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல, 12ஆம் இடத்துல, 4ஆம் இடத்துல பார்க்குறாரு. இது 3 இந்த பார்வைகள் வந்து மிக நல்ல பலன்களாக தான் கொடுக்குது. 4ஆம் இடம்னா சாதாரணமாக, 4ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கும்போது உங்கள் மனசில் நினச்ச காரியத்தெல்லாம் வந்து நிறைவேற்றக்கூடிய நிலை இருக்கும். ஏன்னா 4ஆம் இடம் தான் மனசு. 4ஆம் இடத்தை நம்ம குரு பார்வையில் இருக்கவங்க யாரை பார்த்தாலும் வீடு, இடம், நிலம் இதெல்லாம் வந்து நல்ல அமைப்பில் இருக்கும். குரு 4ஆம் இடத்துல இருந்தாலும் 4ஆம் இடத்தை பார்த்தா
எப்போவுமே ஒரு யோகவானாக தான் இருப்பாங்க. ஏன்னா நிலம் சம்மந்தமான விஷயங்கள்ல அவங்களுக்கு வருமானம் இருக்கும். வீடு கட்டி இடம் வாங்கி விற்கிறது, இது மாதிரி ரியல் எஸ்டேட் தொழிலில் பண்ணுறவங்களுக்கெல்லாம் 4ஆம் இடத்தை குரு பார்த்துருந்தா மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கும், நல்ல வளர்ச்சி இருக்கும். அதை ஜாதகர் அதை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா நல்ல ஒரு நிலையை கொடுக்கும். உங்கள் ஜாதகத்தில் கிரகங்கள் எப்படி இருந்தாலும், திசா புத்தி எது நடந்தாலும், அதே போல் லக்னம் எதுவாக இருந்தாலும், இப்போ கோச்சார ரீதியாக குரு பகவான் 8ஆம் இடத்துலேருந்து அவர் காலபுருஷனுக்கு 2ஆம் இடம் தனஸ்தானத்தில் இருக்கார். அதையும் புரிஞ்சுக்கணும். பலன்களை நல்ல பலன்களாக சுப பலன்களாக தான் கொடுக்க போகிறாரு. இது ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா, கிரகங்கள் நம்ம கோச்சார ரீதியாக பார்க்கும்போது சந்திரனை வச்சு பார்க்குறோம். சந்திரனை வச்சு ஏன் பார்க்குறோம்? சூரியனை வச்சு பார்க்குறதில்ல, செவ்வாயை வச்சு பார்க்குறதில்ல, ஏன் மற்ற கிரகங்களை வச்சு பார்க்குறதில்ல. சந்திரனை வச்சு ஏன் பார்க்குறோம் அப்படின்னா, சந்திரன் தான் மனசை குறிக்கிறவர். ஒரு 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 மனிதனோட ஒரு ஜாதகனுடைய மனசு எப்படி இருக்குன்னா, அவன் வாழ்க்கை நிலையில் என்ன நடந்துகிட்ருக்கோ அதுதான் அவன் மனசுலேயும் இருக்கும். அவன் மனசில் இருக்கிறது தான் வாழ்க்கையில் நடந்துகிட்டு இருக்க விஷயங்களாக இருக்கும். அப்படி பார்க்கும்போது சந்திரன் தான் மனசை குறிக்கிறவர். அந்த சந்திரன் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்துல குரு இருந்து பார்வையை கொடுக்கும்போது சுப பலன்களை கொடுக்கக்கூடிய நிலையில் இருக்கிறதுனால நிறைய சுப பலன்களை இந்த துலாம் ராசிக்காரங்க இந்த முறை அனுபவிக்கலாம். அதே சமயத்தில் உங்களுக்கு குரு பகவானால் கிடைக்கக்கூடிய நல்ல பலன்களை நீங்கள் பயன்படுத்தினீங்கன்னா மிகச்சிறந்த ஒரு நல்ல நிலையை அடையலாம். ஏன்னா குருவோட பார்வை குடும்பஸ்தானத்துக்கு இருக்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும், 4ஆம் இடத்துக்கு இருக்கிறத புரிஞ்சுக்கணும், 12ஆம் இடத்துக்கு இருக்கிறத புரிஞ்சுக்கணும். அது சம்பந்தமான விஷயங்களை இந்த கோச்சார ரீதியான குரு பகவான் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்துல இருக்கிற நிலையை நீங்கள் பயன்படுத்தி 12, 2, 4 இந்த ஸ்தானங்களுக்குரிய முயற்சிகளை நீங்கள் செஞ்சீங்கன்னா நல்ல பலனும் கிடைக்கும், வெற்றியும் கிடைக்கும். இந்த பதிவில் நான் சொல்லியிருக்கிற விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அதே போல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்கிட்ட ஜாதகம் பார்க்கணுன்னா மட்டும் கீழே இருக்க என் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.